வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜூன் 25ஆம் தேதி புதன்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த அனாலிசிஸை நம்ம எப்படி அனலைஸ் பண்ண போறோம்னா, எப்பயும் போல ஃபர்ஸ்ட் வந்து பிரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ரொம்பவே நேத்தும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அன்சர்டனிட்டியான மார்க்கெட். அப்போ இந்த அன்சர்டனிட்டியான மார்க்கெட்டில் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, ஸோ பையிங் அண்ட் செல்லிங் பிரைஸ் ஆக்ஷன் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சென்செக்ஸ் மட்டும் இல்லை, சென்செக்ஸ், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கேப் அப் தான் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அனலைஸ் பண்ணும்போது நமக்கு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். கால் ஆப்ஷன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, கால் ஆப்ஷன்ஸ் குறைஞ்சிருக்கா, அதே மாதிரி புட் ஆப்ஷன்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இது ரெண்டும் ஒரு அனாலிசிஸ் பண்ணி நமக்கு வந்து நாளைக்கு மார்க்கெட் எந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது நம்ம ஆக்சுவலி இன்னைக்கு நமக்கு சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேப் அப் வந்துருந்துச்சு. இது நம்ம கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஏன்னா நமக்கு வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், 100% நம்ம வந்து கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் தான். ஓகே, அப்போ இந்த கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நம்ம என்ன சொன்னோம்னா, 82,500க்கு மேலே வந்துச்சுன்னா நமக்கு வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக போகும், அப்படி இல்லைன்னா நெகட்டிவாக போகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இந்த கேண்டில் வந்து 82,500க்கு மேலே வந்திருக்கான்னா கிடையாது. ஏன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஃபுல் கேண்டில் இந்த 82,570க்கு மேலே இருந்திருந்தா தான் நமக்கு வந்து அது மேலே இருந்ததா அர்த்தம். ஸோ அப்போ நம்ம சொன்ன மாதிரியே 82,500க்கு மேலே நமக்கு போகாதனால, அதாவது இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருந்தனால மார்க்கெட் கொஞ்சம் சென்செக்ஸ் வந்து மேலே போயிட்டு கடகடன்னு கீழே வந்து நின்றுச்சு. அண்ட் இதில் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் சொன்ன இடத்துல, அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன், அதாவது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் போட்டிருக்கோம். கரெக்டாக அங்கே போயிட்டு டவுன்ஃபால் ஆகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேண்டில்லாம் ஏதோ கேண்டிலுக்கு அப்புறம் வரைஞ்சி வச்ச மாதிரி அழகாக பொசிஷன் எடுத்து இருந்திருக்கும் போது, ஸோ அப்போது எக்ஸ்பெக்டடாக டவுன்ஃபால்னா எக்ஸ்பெக்டட் தான். காரணம் என்னென்னா, நமக்கு வந்து 82,500க்கு மேலே வந்து முழுசாக ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகலை. அப்படி முழுசாக கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து புல்லிஷ் மார்க்கெட்டாக இருந்திருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கொஞ்சம் மேலே போயிட்டு ரிவர்ஸ் வந்துருச்சு. இது டவுன்ஃபால் வந்து எக்ஸ்பெக்டட் தான். ஒன்று. ரெண்டாவது, நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்தியா விக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகலை. நமக்கு தெரியும், இந்தியா விக்ஸ் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா இந்தியா விக்ஸ் வந்து கீழே டவுன்ஃபால் ஆகணும். ஆனால் இந்தியா விக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஃபுல்லுமே ஒரு சைட்வேஸ் இந்தியா விக்ஸாக தான் இருந்துச்சு. அண்ட் இந்தியா விக்ஸோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 13 இருக்கிறனால, இந்த 13, 14 ரேஞ்சை வச்சு நம்மளால ஒரு ஹையர் லெவல் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது, மார்க்கெட்டை கெஸ் பண்ண முடியாது. எப்போ வந்து இந்தியா விக்ஸ் ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக ரொம்ப மேலே இருக்கோ அப்போ தான் நமக்கு வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, அப்போது நம்ம வந்து ஓகே சென்செக்ஸில் விவேப் இல்லை, அதை நான் மறந்துட்டேன். அப்போது நமக்கு வந்து சென்செக்ஸ் பொறுத்தளவு நம்ம எக்ஸ்பெக்டட் மாதிரி தான் மேலே போயிட்டு கீழே வந்துச்சு. அண்ட் நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சென்செக்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் வந்து நேற்று எக்ஸ்பைரிங்கிறனால இனிமேல் வந்து புது கான்ட்ராக்ட்ஸ் வரும். ஸோ இப்போ இந்த நியூ கான்ட்ராக்ட்ஸ் வரும்போது நமக்கு வந்து ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் காமிக்கலைன்னா, கால் ஆப்ஷன்ஸில் 82,500ல் ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் சென்செக்ஸ் வந்து இதை தாண்டி க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஒன்று. இரண்டாவது, டவுன்ஃபால் ஆனால் இந்த அதாவது 81,500க்கும் 82,000க்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலான புட் ஆப்ஷன் இருக்குங்கிறனால இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் இருக்கும். ஸோ மேபி இது கிராஸ் ஆனால் திருப்பி இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா நம்ம வந்து இந்த பிசிஆர் ரேஷியோ பார்க்கலாம். அப்போ பிசிஆர் ரேஷியோ 0.8 இருக்கிறனால நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஓரளவு மார்க்கெட் வந்து பேலன்ஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். ஒன்று. ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ பேலன்ஸ்டானா லைக் நமக்கு வந்து கால் ஆப்ஷன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான். ஏன்னா 0.8, 0.7ல் இருக்கும்போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் நம்மளோட ஓஏ சேஞ்ச் பார்க்கும்போது நம்மளோட கால் ஆப்ஷனோட சேஞ்சஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை தாண்டி மார்க்கெட் க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் குறைவு. அப்போது மார்க்கெட் க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் எது வரைக்கும் க்ரோ ஆகும்னா 82,500 வரைக்கும். அப்போது நிஃப்டி வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா 82,500 வரைக்கும் தான் நமக்கு க்ரோ ஆகிறதுக்கே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பிரேக் அவுட்க்கு மார்க்கெட் க்ரோ ஆகிறதுக்கு இவ்வளோ தான் சான்ஸ். அப்போது வருகின்ற நாட்களில் ஒரு ஆவரேஜான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 82,500 போயிட்டு திருப்பி 82,000ஓ இல்லை 82,500க்கும் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் சென்செக்ஸில் அதிகமாக இருக்குது. அப்போது சென்செக்ஸில் வந்து நம்ம இந்த 82,500 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும். ஓகே. ரெண்டாவது, நம்மளோட நிஃப்டி 50. இப்போ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50ல் இப்போ ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் இருந்துச்சு. ஓகே,
இதே மாதிரி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா நிஃப்டி 50லையும் இந்த 25,200க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா தான் நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நமக்கு வந்து ஒரு பியரிஷ் மார்க்கெட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே நமக்கு ஓப்பனிங் ஒரு 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா 25,200க்கு கீழே தான் வந்திருக்கு. அப்படிங்கிறனால இது வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட்னு சொல்லலாம். ஏன்னா இது ஃபேக் பிரேக் அவுட்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் வந்து ஒரு லைனாக தான் ஒரு கோடு தான் போட்டிருக்கேன். ஆனால் எப்பயுமே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஞ்ச் வச்சுக்கிட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதாவது நம்ம 25,200க்கு ஒரு மேலே ஒரு 200 பாயிண்ட்ஸ், கீழே ஒரு 200 பாயிண்ட்ஸ். ஸோ அப்போ இந்த ரேஞ்ச்குள்ளே தான் மார்க்கெட் வந்து காலையில் ஓப்பன் ஆகி மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு. அப்படிங்கிறனால இது ஃபேக் பிரேக் அவுட்னு சொல்கிறத விட நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து கரெக்டான ரேஞ்சாக இருக்கணும். ஏன்னா நமக்கு எப்பயுமே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒரு சிங்கிள் ப்ரைஸ் பாயிண்ட் கிடையாது. காரணம் என்னன்னா, நீங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்ட்ரைக் பிரைஸஸ் வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் இல்லன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் தான் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து சென்செக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 82,200 82,000 இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 82,100 இருக்கு. அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கும் நடுவுல 100 பாயிண்ட் கேப் இருக்கு. ஸோ அதனால தான் சொல்றேன். அப்போ ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருந்து 100 பாயிண்ட் இந்த பக்கம், 100 பாயிண்ட் அந்த பக்கம் தான் ஒரு ஜோன். அந்த ஜோன் தான் நமக்கு முக்கியம். ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் யாருமே வந்து ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அண்ட் சப்போர்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ரேஞ்சாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறத நான் வச்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபேக் பிரேக் அவுட், அதுக்கப்புறம் ப்ராப்பரான ஒரு டவுன்ஃபால் வந்திருக்கு. அது எது வரைக்கும் வந்திருக்குன்னா 25,200 வரைக்கும். ஸோ 15 மினிட்ஸ் கேண்டிலில் பார்க்கும்போது இது ட்ரேட் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் 3 மினிட்ஸில் பார்க்கும்போது இது வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடாக இல்லை. காரணம் என்னன்னா, மார்க்கெட் இங்கே இருக்கும். சரி ஓகே, நான் வந்து டவுன்ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லி இங்கே நான் புட் ஆப்ஷன் எடுத்தேன்னா உடனே எனக்கு வந்து ப்ராஃபிட் லாஸ் ஆயிரும். சரி, ரிவர்ஸ் ஆகுதுன்னு சொல்லி கால் ஆப்ஷன் எடுத்தால் லாஸ் ஆயிரும். ஓகே, நான் வந்து கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் ரெண்டையுமே நான் ஹோல்ட் பண்ணுறேன். கால் ஆப்ஷனை ஹோல்ட் பண்ணால் என்ன ஆகும்? ஸ்லோவாக தான் மார்க்கெட் மேலே போகுது. அப்படிங்கிறனால ப்ரைஸ் மேலே வராது. ஓகே, மேலே போகிறனால புட் ஆப்ஷனுக்கும் லாஸு. ஸோ நமக்கு வந்து ஒரு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கால் ஆப்ஷனோ, புட் ஆப்ஷனோ, இல்ல பையிங்கோ, செல்லிங்கோ எது பண்ணியிருந்தாலும், சீக்கிரமாவே உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்திருந்திருக்கும். ஸோ அப்படிங்கிறனால 1 மணி வரைக்கும் இது வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் பியூர் சைட்வேஸ் மார்க்கெட். 1 மணிக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு ஒரு அது அதுவும் ஒரு ஒரு 1 1/2 ஹவர்ஸ் தான். ஸோ கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, 1 மணிக்கு 12:54க்கு ஆரம்பிச்சது. 1:30க்கு 1:45க்கு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ரேஞ்சில யாரெல்லாம் ப்ராஃபிட் எடுத்தாங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் ப்ராஃபிட்டே தவிர, மீதி எந்த டைம்ல நம்ம எடுத்திருந்தாலும், ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணியிருந்தாலும் சரி, ஸ்பாட்ல ட்ரேட் பண்ணியிருந்தாலும் சரி, ப்ராஃபிட்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு இன்னையோட மார்க்கெட்ல. ஸோ அப்படிங்கிறது கவனத்துல இருக்கணும். அப்போ நமக்கு நிஃப்டி 50 பொறுத்தளவு இந்த ரேஞ்ச்லேருந்து க்ரோ ஆகுமானா, க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா நிஃப்டி 50 வந்து டெத் கிராஸில் இருக்குது 1. 2வது இந்த டெத் கிராஸ்லேருந்து மார்க்கெட் டவுன் சைட்க்கான புல்லிங் தான் சான்சஸ் நமக்கு இருக்குது 1. அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து 24,800 இல்லைனா 24,700 டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் நமக்கு க்ரோத் இருக்கும். ஸோ இதை தான் நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் என்ன சொல்லுதுன்னு நமக்கு பார்க்கலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு பார்க்கும்போது ஷுர் தான். ஏன்னா நமக்கு வந்து கால் ஆப்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆக இருந்தாலும், ஏன்னா நமக்கு வந்து பிசிஆர் ரேஷியோ 0.78ன்னு சொன்னாலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகிருக்கு. ஸோ எப்போ வந்து ஒரு இடத்துல கால் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகுதோ அப்போ வந்து அதோட ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போது நிஃப்டி 50 வந்து க்ரோ ஆச்சுன்னா அதிகபட்சம் இவ்வளோ தான் க்ரோ ஆகும். ஆனால் டவுன்ஃபால் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் லைக் 24,700 வரைக்கும் போகலாம். அப்போ க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 160 பாயிண்ட் தான் க்ரோத் இருக்கும், 0.5%. ஆனால் டவுன்ஃபால்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2.5%க்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால புட் ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளாக சான்சஸ் நமக்கு அதிகம். ஸோ நாளைக்கு காலையிலையும் கேப் அப் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் அப்படியே கண்டினியூஸ் டு டவுன்ஃபால் இருக்கலாம். நம்ம விவேப் வச்சா ஓகே. ஸோ இந்த விவேப் பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த ரேஞ்சுக்கு கீழே இருக்குது. அப்படிங்கிறனால லைட்டாக ஒரு க்ரோத் ஆகிட்டு திருப்பி டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு நிஃப்டி 50ல் அதிகம். ஓகே, நமக்கு அதே மாதிரி இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியில் ஒரு முக்கியமான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. என்னென்னா ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சோம்னா நமக்கு வந்து இந்த இடத்துல தெரியும். ஸோ ஈவினிங் ஸ்டார்னால் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆக போகுதுன்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நமக்கு இந்த 2 கேண்டில் வந்து ஒன்றா ஃபார்ம் ஆகிருந்திருக்கு.
ஸோ இது வந்து ஒரு ஒரு பின் பார்ன்னு சொல்லலாம், இல்லைனா ஈவினிங் ஸ்டார்ன்னு சொல்லலாம். ஸோ இது ஃபார்ம் ஆச்சுன்னா ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷரை சொல்லுது. அப்போது பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாலுமே பேங்க் நிஃப்டியில் என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து இந்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸான 56,600 ரீச் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ இன்னையோட மார்க்கெட் வந்து சென்செக்ஸ், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து சொன்னபடி போயிருந்தாலும் பட் அனாலிசிஸ் லைக் பொசிஷன் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ராஃபிட்ஸ்க்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்க, யூஷுவல் உங்களோட ஆவரேஜ் ப்ராஃபிட்டை விட அதிகமாக எடுத்திருக்கீங்கன்னா சூப்பர், நீங்கள் வந்து லைக் ஒரு ரொம்ப நல்ல ட்ரேடர். காரணம் என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு ப்ரிடிக்டபிள் மார்க்கெட்டாக இருந்தாலும் ஆசிலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது மேலே போகுது திருப்பி கீழே வருது, மேலே போகுது திருப்பி கீழே வருது, மேலே போகுது கொஞ்ச நேரம் இருந்துச்சு திருப்பி கீழே வந்துருச்சு, திருப்பி மேலே போச்சு கீழே வந்துருச்சு. ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 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 பயங்கர ஆசிலேஷனில் இருந்தனால நமக்கு வந்து இன்றைக்கி ட்ரேடிங் ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. அப்போ நமக்கு பேங்க் நிஃப்டியில் பார்க்கும்போது இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப்னால போய் 56,600 தொட்டுருச்சு. ஓகே, அப்போ இந்த 56,600 தொட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே சைட்வேஸ் மார்க்கெட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபால் ஆல்மோஸ்ட் நேற்று எங்கே இருந்துச்சோ அதிலிருந்து ஒரு கம்பேரபிள் ப்ரைஸில் தான் இப்போ இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1%, அதாவது ஒரு 400 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. ஆனால் கேப் அப் போனது நமக்கு ஆல்மோஸ்ட் லைக் 600 பாயிண்ட்ஸ் கேப் அப் போயிட்டு அதுக்கப்புறம் டவுன்ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த 56,600 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் அந்த 56,600 கிராஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து இந்த புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன்ஸ் வந்து க்ரோ ஆகலை. கால் ஆப்ஷன் நமக்கு வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று பார்த்துருந்தோன்னா கால் ஆப்ஷன்ஸ் வந்து க்ரோத், ஓகே நேற்று இது கிடைக்கல, இது யூஸ்வலாக வந்து க்ரோ ஆகிருக்கும். ஆனால் க்ரோ ஆகாமல் கம்மியாக இருக்கிறனால மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது நம்ம நேற்று சொன்னதே தான் மறுபடியும் சொல்கிறோம். ஏன்னா பேங்க் நிஃப்டி க்ரோத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அதே சமயம் நமக்கு வந்து நிஃப்டி 50யும் சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன்ஃபாலுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால பட் இருந்தாலுமே நமக்கு வந்து குளோபல் டென்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா வந்து எஃப்ஐஐஸ் வந்து குளோபல் டென்ஷனை பார்ப்பாங்க. ஏன்னா வார் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. யூஎஸ் இன்வால்வ் ஆகிட்டாங்க. யூஎஸ் இன்வால்வ் ஆகிறாங்கன்னாவே அது ரொம்ப பெரிய பிரச்சனை தான். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வரும்போது 2 பேரும் எல்லாரும் சமாதானம் பேச தான் வந்தாங்களே ஒழிய யாருமே வந்து போருக்கு ரெடி ஆகலை. ஆனால் என்னென்னா இப்போ வந்து இஸ்ரேலுக்கு சாதகமாக ஆதரவாக நமக்கு வந்து யூஎஸ் வந்து நம்மளோட ஈரானை தாக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படிங்கிறனால நேற்று வந்து கத்தாருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் கத்தாரில் யூஎஸ் பேஸ் இருக்கிற ஒரு 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 இடம், அந்த இடத்த வந்து நமக்கு வந்து ஈரான் தாக்கிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறனால வார் டென்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால மார்க்கெட்டோட அன்சர்டனிட்டி க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இல்லைனா ஹோல்டிங்ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்காதீங்க இன்ட்ராடே. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கேபிட்டல் வந்து, அதாவது டிப்ளாயபிள் கேபிட்டல் எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து குறைச்சிக்கிறது நல்லது. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து க்ரோத்துக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் பிக்சர். நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.